ஒரு வாரமா துணி துவைக்காம கிடக்கு. எல்லாம் நாரி போயிடும். 2 ஷிஃப்ட்லாம் போட்டா வேலையாகுது. ஒரே ஷிஃப்ட்ல போட்டு அமுக்கிட வேண்டியதான். இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா கொஞ்சம் தாகமா இருக்கு, போய் ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு வந்துடும். ஐயோ, என்ன ஃப்ரிட்ஜ் இப்படி நாடுது? இது என்ன ஃப்ரிட்ஜா இல்ல குப்பை தொட்டியா? ஒரு வாரம் தான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள இவ்வளவு அக்கப்பூர் நடக்குது. இப்ப இதை வேற கிளீன் பண்ண வேண்டியதா போகுது. டேய் யார் அது? டேய் நான் தான்டா. ஃப்ரிட்ஜ் என்ன நீ எல்லாம் பேசுற? டேய் என்ன ஒழுங்கு மட்டும் தான் க்ளீன் பண்ணி விடுங்க, இல்லைன்னா உங்க எல்லாரும் சும்மா விட மாட்டேன். யாரை விட மாட்டேன்? இங்க நான் தான் இருக்கேன். அவங்க வீட்டுல இருக்கப்ப நான் வெளில போயிட்டேன். இப்ப நான் வீட்டுல இருக்கப்ப அவங்க எல்லாம் வெளில போயிருக்காங்க. டேய் கெஞ்சி கேட்குறேன்டா, என்னை க்ளீன் பண்ணி விடுங்கடா. இந்த வாடகை என்னாலே தாங்க முடியல. சரி சரி கவலைப்படாதா, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நான் காலைல சாப்பிடல. சாப்பிட்டு வரப்போ உனக்கு என்ன சோப்பு வேணும்? லைபாய் சோப்பா அமாம் சோப்பா? ஓகே, எல்லாம் துணி போட்டாச்சு. போய் ஃப்ரிட்ஜ் வேலையை பார்ப்போம். என்ன இங்கே எவ்வளோ துணி இருக்கு? நான் தான் துணி துவைக்கணும், வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே துணி துவைக்காம இருக்காங்களே. அப்படி என்ன பண்ணுறாங்க துணி துவைக்காம? நாடகம் நைட்டு தான் போடுறான், இப்போ பகலியமா போட ஆரம்பிச்சுட்டான். அதான் கேபிள் வேறு கட் பண்ணணும். எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியதா போகுது. எல்லாம் துணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏற்கனவே துணி போட்டிருக்கோம், அது எவ்வளோ நேரம் ஓடுன்னு தெரில. அரை மணி நேரம் ஆகுன்னு போட்டிருக்கு. அது வரைக்கும் என்ன பண்றது? போடுறா பந்தா. நாங்களாம் யாரு? 6 போல. அடாடா அட்ரா, என்ன அதுக்குள்ள பிடிச்சிட்டான்? ஐயோ, அடி 6 போடு வேற மாதிரி. வேற மாதிரி வேற மாதிரி போடு 6. அடி 6 தான் அடிச்சது, ஒண்ணு பண்ண முடியாது. வேற மாதிரி போடுறா பந்த. ஐயோ, என்ன அதுக்குள்ள அவுட்டு கொடுத்துறானு? பந்து ஒழுங்கா போட மாட்டான் இவன். வாஷிங் மிஷின் ஓடுதா என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். மிஷின் முடிஞ்சுடான்னு போய் பார்ப்போம். என்ன ஒண்ணுமே காட்டல, லைட் எல்லாம் எரியும், ஒண்ணுமே எரியல. சுவிட்ச் எல்லாம் போட்டு தான் இருக்கு. கரண்ட் போயிட்டு, இந்த கரண்ட்டுக்கு வேற வேலையே இல்லை, மணிக்கு ஒரு தடவை போகும். இந்த இபிஎஃப் நம்பர் வச்சிருந்தா எங்க போச்சுன்னு தெரியல. எதா இருந்தாலும் தேட வேண்டியதா போகுது. இது பால்காரனா, இது மளிகை கடை, இது லோன் ஆபீஸு. அப்படி எங்க போயிருக்கோம்? இபி ஆபீஸ் நம்பர் எழுதியிருந்தேன். இது நம்மளோட பக்கத்து குமார் அண்ணா நம்பரு, அவங்கள கேட்டு பார்ப்போம். அண்ணா உனக்கு நான் போன் பேசுறேண்ணே. சொல்றான். அண்ணா இந்த இபி ஆபீஸ் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா? இபி நம்பரா? அது வீட்டில் இருக்கு. நான் ஃபேமிலியோட திருப்பதி வரைக்கும் வந்திருக்கேன், வந்து எடுத்து தரேன். சரிண்ணே நீங்க வேலை பாருண்ணே. வரப்ப லட்டு வாங்கிட்டு வாண்ணே. இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் கரண்ட் வரலையே. ஒரே வழிதான், நிறைய இபி ஆபீஸ் போனால் தான் வேலையாகும். One hour later. கரண்ட் வந்துருச்சு. நம்ம போய் சொன்னாதான் போடுறான். என்ன மிஷின் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு? இங்க வேற துணி இருக்கு, இதுல வேற ஓடிக்கிட்டு இருக்கு. கரண்ட் போனா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓடுமா? அப்படி ஒண்ணு இருக்கா? தெரியாது. அப்படி பார்த்தா இங்க மணிக்கு ஒரு தடவை கரண்ட் போகுது, மிஷின் 24 மணி நேரம் ஓடுமே.
இது சரி வராது, கையில தான் துவைக்கணும். இவ்வளவு துணியை கையில துவைச்சா 4 நாளைக்கு ஏந்திரிக்க முடியாதே. சரி பண்ணுவோம். A few moments later. வா, வேலை முடிஞ்சுது. ஐயோ, நான் ஃப்ரிட்ஜ் வேற க்ளீன் பண்ணுமே. வா, ஃப்ரிட்ஜ் வேலையை முடிஞ்சுட்டு ஆன் பண்ணா அது மட்டும் ஓடும். என்ன ஃப்ரிட்ஜ் ஓடல? நம்ம கிளீனிங் தானே பார்த்தோம், ஒன்றும் மெக்கானிக் வேலை பார்க்கலையே. இப்போ இது வேற பிரச்சனையா? மெக்கானிக் தான் கூப்பிடணும். ஆனா உனக்குண்ணே, நான் ஆபரணக்குடியில் கொட்டாம்பட்டி மணிகுண்டு பக்கத்துல குளம் இருக்கும். அப்படியே நேரா உள்ள வந்து அகரகர தெரு முதல் ஓட்டி வீட்டுல குடியிருக்கேன். ஃப்ரிட்ஜ் ஒன்று ஃபால்ட் ஆயிருக்கு, வந்து என்னன்னு பாக்குறீங்களாண்ணே? வந்துடுறேன்ப்பா. 1 hour later. என்னப்பா ஆச்சு? என்னன்னு தெரியலண்ணே, கிளீனிங் ஒர்க் தான் பார்த்தா ஃப்ரிட்ஜ் ஓட மாட்டேங்குது. சுவிட்ச்லாம் கரெக்டா போட்டிருக்கா? ஏ லூசு, லூசா? வயர் ஏதாவது லூசா இருக்கா? வயர் இல்ல, நீனா லூசு. கரண்ட் இல்ல எப்படி ஃப்ரிட்ஜ் ஓடும்? அட ஆமா, கரண்ட் போயிட்டு. சாரிண்ணே, கரண்ட் போனதை பார்க்கல. நீங்க போயிட்டு வாங்க. போலாமா? 350 ரூபா பணம் கொடு. 350 ரூபா? ஏன் ஒரு வேலையும் பார்க்கல? எதுக்கு பணம்? எதுக்கு பணமா? 100 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன், பெட்ரோல் படம் ஏன் பணம் தருவான்? அண்ணா, ஏதாவது ஃப்ரிட்ஜ் ஃபால்ட் ஆயிருந்து பார்த்தா சரி காசு தரலாம். ஒண்ணுமே பண்ணாதுக்கு எதுக்கு காசு தரணும்? இபி ஆஃபீஸ் தான் பணம் தரணும். நான்லாம் இபி ஆஃபீஸ்க்கு வேலை செஞ்சா 24,000 கண்டு கொடுப்பேன். எங்கேயாச்சும் ஃபால்ட் வந்துச்சா அப்படியே கரண்ட்லேயே வேலை பார்ப்பேன். இந்த மணிக்கு ஒரு கரண்ட் போறதுக்கு வேலையே இல்லை. லாபம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி தம்பி. கோவப்படாதீங்க, அடுத்த தடவை கரெக்டா இருங்க. நான் போயிட்டு வரேன். அண்ணா, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பீங்க, என்னங்க செலவுக்கு வச்சுக்கீங்க. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.